இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி 7வது பாடத்திற்கு வரவேற்கிறேன். ஒவ்வொரு வாரமும் தீர்க்க தரிசனங்களை எப்படி ஆராய்வது என்கிற தலைப்பின் கீழாக நாம் படித்து கொண்டே வரும். விசேஷமாக கடைசி கால தீர்க்க தரிசனங்களை புரிந்து கொள்கின்ற வழிமுறைகளை நாம் அறிந்து கொண்டே வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் படிக்கப் போவது 7வது பாடம். பாடத்தினுடைய தலைப்பு தீர்க்க தரிசனத்தின் அடித்தளங்கள் அல்லது தீர்க்க தரிசனத்தின் அஸ்திபாரங்கள், ஃபவுண்டேஷன் ஆஃப் ப்ராஃபஸி. அப்போ தீர்க்கதரிசனத்துக்கு ஒரு அஸ்திபாரம் ஒன்று இருக்கிறது. அந்த அஸ்திபாரம் என்ன? பல சமயத்தில் நாம் இந்த அஸ்திபாரத்தின் மேல் கட்டுவதே இல்லை. ஒரு தீர்க்கதரிசனத்தை புரிந்து கொள்ளும் பொழுது இந்த விஷயம் இல்லாமல் இருக்கக்கூடாது. அதுதான் அஸ்திபாரம். அஸ்திபாரம் இல்லாமல் வீடு இருக்குமா? இருக்காது. அதே போல் இந்த கருத்து இல்லாமல் தீர்க்கதரிசனம் இருக்குமானால் அது தீர்க்கதரிசனம் அல்ல. அதுதாங்க நாம் புரிந்து கொள்ள போகிறோம். சரி, அந்த 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 அடித்தளங்கள் என்ன, அஸ்திபாரங்கள் என்ன? இதை புரிந்து கொள்வதற்கு நாம் வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரத்தையும் 5ஆம் அதிகாரத்தையும் படிக்க வேண்டும். வெளிப்படுத்தல் 4:5 தீர்க்க தரிசனத்துக்கான அடித்தளங்கள், தீர்க்கதரிசனத்துக்கான அஸ்திபாரங்கள் அங்கே இருக்கிறது. சரி, அங்கே என்ன இருக்கிறது? ஒரு 3-4 விஷயம் இருக்கு பாருங்க. வாங்க, வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரத்தில் யோவான் ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். என்னது பார்க்கலாம். 4:2 உடனே ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் மிக முக்கியமான ஒரு அதிகாரம். அந்த வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரத்தில் முதலாவது ஒரு கருத்து, சிங்காசனம் ஒன்று வைக்கப்பட்டது. யார் உட்கார்ந்திருந்தா? அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். யார் அந்த ஒருவர்? போக போக உங்களுக்கே புரியும் பாருங்க. வசனம் 3, வீற்றிருந்தவர் பார்வைக்கு வஜ்ரக்கல்லும் பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அப்போ ஒருத்தர் வீற்றிருந்தார். சிங்காசனம் ஒன்று இருந்துச்சு, அதுதான் யோவான் பார்த்தாரு. அந்த சிங்காசனத்தின் மேலே ஒருத்தர் வீற்றிருந்தார். அந்த ஒருவர் யார்? வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் வசனம் 7 பார்த்தீங்கன்னா இந்த ஒருவர் யாருன்னு புரிஞ்சிடும் பாருங்க. 5:7 அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலது கரத்தில் இருந்த புஸ்தகத்தை வாங்கினார். யார் வந்தாங்களா? எங்கு வந்தாங்களா? ஆட்டுக்குட்டியானவர் வந்து உட்கார்ந்தவருடைய வலது கரத்தில் இருந்த புஸ்தகத்தை வாங்கினார். ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறாருங்க, அவருடைய வலது கரத்துல ஒரு புஸ்தகம் இருக்குதுங்க. அதை வாங்க வர்றதுக்கு ஆட்டுக்குட்டியானவர் வராராம். அப்ப ஆட்டுக்குட்டியானவர்னா யாரு? நம்ம அறிந்த விஷயம் தானே. ஆட்டுக்குட்டியானவர் இயேசு கிறிஸ்து என்றால் உட்கார்ந்தவர் யாரு தான்? வேற யாரும் கிடையாது, நம்முடைய பரமபிதா தான். ஆக யோவான் தரிசனத்துல ஒரு சிங்காசனத்தை பார்க்கிறார். அந்த சிங்காசனத்தின் மேல பிதா அமர்ந்திருக்கிறார். அவர் அருகாமையில கிறிஸ்து வருகிறார். சரி, இன்னொரு விஷயத்துக்கு போலாங்க. அப்ப சிங்காசனத்துல அமர்ந்தவர் யாரு? சிங்காசனம் ஒன்று, சிங்காசனம் மேல அமர்ந்தது பிதா, பிதாக்கு பக்கத்துல வந்தது குமாரன். சரி, அடுத்தது வெளிப்படுத்தல் 4:3 அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது, அது பார்வைக்கு மரகதம் போல தோன்றிற்று. இதையும் நோட் பண்ணிக்கணும். ஒரு வானவில் ஒன்று இருக்கிறதை பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, இப்ப இன்னொரு விஷயம் பாருங்க. வசனம் 4 அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண்வஸ்திரம் தரித்து தன் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். பிதா இருக்கிறாரு, சிங்காசனம் ஒன்று இருக்கிறது. அந்த சிங்காசனம் பிதா உட்கார்ந்து இருக்கிறாரு. ஆட்டுக்குட்டியானவர் பிதா கிட்ட வராரு. இந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருக்கிறது. அதுல மூப்பர்கள் வெண்வஸ்திரம் தரித்து இருக்கிறாங்க. சரி, இப்ப பாருங்க வசனம் 6 மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டுக்கு வரும். அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக பளிங்குக்கு ஒப்பான கண்ணாடி கடல் இருந்தது. அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. அவைகள் முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன. அப்ப இங்க சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன் இருக்கிறது. அந்த 4 ஜீவன்களுக்கு முன்பக்கமும் பின்பக்கமும் கண்களால் நிறைந்திருக்கிறது. வசனம் 7 அந்த 4 ஜீவன் யாரு? முதலாம் ஜீவன் சிங்கத்திற்கு ஒப்பாகவும், 2ஆம் ஜீவன் காளைக்கு ஒப்பாகவும், 3ஆம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகம் உள்ளதாயும், 4ஆம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாகவும் இருந்தன. இப்ப 4 ஜீவன்கள் சிங்காசனத்தின் மத்தியிலே இருப்பதாக யோவான் பார்க்கிறாருங்க. அப்ப அந்த யோவான் பார்க்க அந்த 4 ஜீவன்கள் என்னென்ன?
ஒன்று சிங்கம், இன்னொன்று காளை, மற்றொன்று மூன்றாவது மனுஷ முகம், நான்காவது கழுகு. சிங்கம், காளை, கழுகு, மனுஷ முகம். சரி, இப்ப இது பாருங்க, வசனம் 8. அந்த 4 ஜீவன்களும் ஒவ்வொன்றும் அவ்வாறு சிறை உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாய் இருந்தன. அப்ப சிங்காசனத்தின் மேல ஒருத்தர், சிங்காசன பக்கத்துல ஒருத்தர், சிங்காசன சுற்றிலும் 24 மூப்பர்கள், சிங்காசனத்தின் மத்தியில 4 ஜீவன் இருக்கு. சிங்கம், காளை முகம், மனித முகம், கழுகு முகம் கொண்ட அங்க 4 ஜீவன் இருக்கு. அந்த 4 ஜீவன்களுக்கு அவ்வாறு செட்டைகள் இருக்கிறது. அது என்ன சொல்லுதான், அந்த அவ்வாறு செட்டைகள் உள்ள 4 ஜீவன்கள் அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லி கொண்டிருந்தன. என்னவா, 4 ஜீவன்கள் ஓய்வில்லாமல் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறது. ஆக வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரத்துல இங்க ஒரு சிங்காசனம் அறைய பார்க்கலாம். அதுல ஒரு வீற்றிருக்கிறார். அதுக்கு பக்கத்துல ஒருத்தர் வராரு. இந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனம் இருக்குது. சிங்காசனங்களுக்கு மத்தியில 4 ஜீவன் இருக்கு. இந்த 4 ஜீவன்கள் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்ன்னு சொல்லுது. இந்த 4 ஜீவன்களுக்கு அவ்வாறு 6 செட்டைகள் இருக்கு. யார் இந்த 4 ஜீவன்? சிங்காசனம் அமர்ந்தவர் யாருன்னு படிச்சிட்டோம், பிதா. ஆட்டுக்குட்டியன் யாருன்னு பார்த்துட்டோம், அது குமாரன். 24 சிங்காசனம் யாருன்னு பார்த்துட்டோம், மூப்பர்கள் வெண்வஸ்திரம் தரிச்சிருக்கிறாங்க. இந்த 4 ஜீவன்கள் யார்? அவங்க பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்ன்னு சொல்றாங்க. அவ்வாறு செட்டைகள் இருக்குது. உள்ளேயும் புறம்பேயும் கண்களால் நிறைந்திருக்கிறது. இந்த அறிகுறிகள் எல்லாம் வைத்து ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது சிறகுள்ள ஆட்கள் யார்? பரிசுத்தர் 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 சொல்றது யாரு? வேற யாரும் கிடையாதுங்க. இது தூதர்களை தான் இது குறிக்கிறத நம்ம புரிந்து கொள்கிறோம். ஆக வெளிப்படுத்தல் 4ல இங்க ஒரு சிங்காசனம் அறை இருக்கிறது. இங்க ஒரு மிக முக்கியமான சில விஷயங்கள்லாம் நடக்கிறத வெளிப்படுத்தல் 4 நமக்கு சொல்லுகிறது. சரி, இப்ப இவங்கெல்லாம் இப்படி இருந்து என்ன செய்யறாங்க அப்படின்றத கடைசியில பார்க்கலாங்க. இந்த 4ஆம் அதிகாரத்தை புரிந்து கொள்வதற்காக இதே போல தேவனுடைய சிங்காசனம் எங்கெங்கெல்லாம் இருக்குது என்று பார்க்க போகிறோம். இந்த தேவனுடைய சிங்காசனம் எங்கெல்லாம் காணப்படுகிறதோ அங்கெல்லாம் இந்த கேருபீன்கள், சேராபீன்கள், தூதர்கள் இருக்கிறதையும் பார்க்க போகிறோம். திரும்ப சொல்லவா, எங்கெல்லாம் தேவனுடைய சிங்காசனம் இருக்குதோ அங்கெல்லாம் கேருபீன்களினுடைய காரியங்களை பார்க்க முடியும். அங்கிருந்து நாம் கற்றுக்கொள்கின்ற பாடம் என்ன? ஜெபத்தோடு படிக்கலாமா? வாங்க. அன்புள்ள தகப்பனே, இந்த 7வது பாடத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, விலை உயர்ந்த சத்தியத்தை நீர் கொடுக்க வருகிறீர் தகப்பனே. எங்களை தாழ்த்துகிறோம். புரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு சக்தி இல்லை ஐயா. அதை நாங்கள் கைகொள்வதற்கு பலன் இல்லை தகப்பனே. புரிந்து கொள்வதற்கு உங்களுடைய பரிசுத்த ஆவியினாலே புரிந்து கொள்ளவும், பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பலனடையவும், இதை உங்களுடைய அன்பினாலே பிறருக்கு எடுத்து சொல்லுகின்ற பாக்கியத்தை தாரும். இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுடைய சிங்காசனம் எங்க இருந்து வருகிறது? கேருபீன்கள் அங்கெல்லாம் இருக்கிறாங்களா? அங்கிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகின்ற விஷயம் என்ன? இதே விஷயம் எங்க வருதுன்னா ஒரு 4-5 இடத்துல பார்க்கலாங்க. இந்த 4 ஜீவன்கள், சிங்காசனம் எல்லாம் 4-5 இடத்துல பார்க்கல. முதல் இடத்துக்கு வரணும்னா ஏசாயா 6ஆம் அதிகாரத்துக்கு படி வந்துருங்க. ஏசாயா 6ஆம் அதிகாரத்திலையும் சிங்காசனம் இருக்கிறதா? இங்க கேருபீன்கள் அல்லது சேராபீன்கள் இருக்கிறாங்களா? அங்க என்ன நடக்குது பார்க்கலாமா? ஏசாயா 6 நாம் ஓரளவுக்கு எல்லோரும் படித்திருக்கிறோம். அங்கிருந்து நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம். ஏசாயா 6 வசனம் 1. ஏசாயா 6:1. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. உசியா ராஜா மரணம் அடைந்த போது ஏசாயா தீர்க்கதரிசி கண்ட விஷயம் என்ன? அவரு ஆண்டவரை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவரை கண்டாரு. அப்ப சிங்காசனம் இருக்கிறதா? சிங்காசனம் இருக்கிறது. 2வது வசனம், 3வது வசனம். சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களால் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. 6 செட்டைகள். அங்கேயும் 6, இங்கேயும் 6. அங்கேயும் சிங்காசனமா, இங்கேயும் சிங்காசனம். அங்கேயும் தேவனா, இங்கேயும் தேவன். அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி
2 செட்டைகளால் தன் கால்களை மூடி 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, கவனிங்க, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். அங்கேயும் சிங்காசனம், இங்கேயும் சிங்காசனம், அங்கேயும் தேவன், இங்கேயும் தேவன், அங்கேயும் அவ்வாறு செட்டைகள் உள்ள ஆளு, இங்கேயும் அவ்வாறு செட்டைகள் உள்ள ஆளு, அங்கேயும் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்லிட்டு அந்த ஆட்கள் சொல்றாங்க, இங்கேயும் சொல்றாங்க. ஆக வெளிப்படுத்தல் 4க்கும் ஏசாயா 6க்கும் உள்ள பொருத்தத்தை பார்க்குறீங்களா? சரி, இப்போ பாருங்க, இப்படி பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்லிட்டு சொல்லுவதனாலையும் அல்லது ஏசாயா தீர்க்கதரிசி சிங்காசனத்தின் மேல் உள்ள தேவனை பார்த்ததுனாலையும் என்ன விளைவு ஏற்படுது? வாங்க, வசனம் 5 பாருங்க. அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளில் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகளில் உள்ள ஜனங்களின் நடுவே வாசமா இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அப்ப இங்க பாக்குறோம் நம்ம, ஐயோ அதமானேன், செத்துட்டேன். ஏன் செத்துட்டேன்? அவனுடைய பாவம் தெரிய வருது. அவனுடைய பாவம் என்ன? அசுத்த உதடுகள் உள்ள மனுஷனா நான் இருக்கிறேன். அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் மத்தியில நான் வாசம் பண்றேன். அப்ப என்னைக்காவது நீங்க யோசிச்சு பார்த்தது உண்டா? உங்களுடைய நாக்கு இப்படி பேசுதே, ஆளுக்கு ஏத்த மாதிரி பேசுது அப்படின்னு சொல்லிட்டு கூனி குறுகி நீங்க என்னைக்காவது சிந்தித்தது உண்டா? ஐயோ இங்க நான் பேசியிருக்கணுமே, நான் மௌனமாயிட்டேனே, ஐயோ இங்க நான் அதிகமாக பேசிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் உதடுகளில் வைத்து நீங்கள் யோசிச்சு பார்த்தது உண்டா? இங்க அவனுடைய உதடுகளினுடைய அசுத்தத்தை ஏசாயா தீர்க்கதரிசி பார்க்கிறான். அவனுக்கு அசுத்தமான நாக்கு இருக்குதான். அசுத்தமான நாக்குள்ள மனுஷங்க மத்தியிலேயே அவன் இருக்கிறானா. ஆக அவன் பிரச்சனையும் பிரச்சனைக்கான வேரையும் அவன் பார்க்கிறான். அப்ப இதெல்லாம் எப்படி வந்துச்சு? சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே. இப்ப என்ன ஆச்சு பாருங்க, அடுத்தது வசனம் 6. அப்பொழுது சேராபின்கள் ஒருவன் பலிபீடத்தில் இருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியானது. பலிபீடத்திலிருந்து நெருப்பு தழலை கொண்டு வந்து எங்க பாவம் இருக்கிறதோ அந்த இடத்துல நெருப்பை வைக்கிறாப்புல அந்த நெருப்பு பாவத்தை சுத்திகரிக்கிறது. அப்ப உங்களுக்கு எனக்கு இந்த நெருப்பை எங்க வைக்கணுங்க? அவனுக்கு அசுத்தம் நாக்குல இருந்துச்சு, ஆண்டவர் அந்த நாக்குல போய் வெயினார். உங்களுடைய அசுத்தம் எங்க இருக்கிறது? எங்க வைக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க? கண்களுக்கா, காதுகளுக்கா, கரங்களுக்கா, கால்களுக்கா, இருதயத்திற்கா? எங்க கொண்டு வந்து வைக்கணும் யோசிக்கிறோங்க நம்ம. அப்ப அவனுக்கு நாக்கில கொண்டு போய் வச்சாங்க. அவன் அக்கிரமம் நீங்கி பாவம் நிவிர்த்தியானது. இப்ப ராஜாவை பார்த்தான், அசுத்தம் அவனுக்கு தெரிய வந்துச்சு. அசுத்தம் தெரிஞ்சதுனால பாவம் நிவிர்த்தியாச்சு. பாவம் நிவிர்த்தியான உடனே அல்லது பாவம் மன்னிப்பை பெற்ற உடனே இப்ப என்ன இதுன்னு பாருங்க, என்ன கேக்குதுன்னு பாருங்க. வசனம் 8. பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். ஸ்ட்ரைட்டா பேசலங்க, ஸ்ட்ரைட்டா ஏசையாட்ட பேசல, அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. யாரை நம்ம அனுப்புறதுப்பா அப்படின்னு பேசுகின்ற சத்தம் ஏசையாவின் காதுகள்ல விழுகிறது. இப்ப அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். அப்ப ராஜாவை பார்த்தவங்க, ராஜாவை அவருடைய பரிசுத்தத்துல பார்த்தவங்களுக்கு அவங்களுடைய அசுத்தம் எங்கே இருக்கிறது என்று தெரிய வரும். அசுத்தம் தெரிந்தவர்களுக்கு ஆண்டவர், அசுத்தத்தை ஒத்துக்கொண்டவர்களுக்கு ஆண்டவர் பாவத்தை நிவிர்த்தி செய்கின்றார். பாவம் நிவிர்த்தியானவர்கள் அவங்க உள்ளத்துல ஒரு விஷயம் புரியும், நான் என்ன காரியம் ஆண்டவருக்காக செய்ய வேண்டும், பிறருக்காக நான் என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு காரியம் அவங்களுக்கு புரிய வருங்க. ஆக இங்க ஏசையா 6ஆம் அதிகாரத்துல வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரத்துக்கும் உள்ள ஒற்றுமை உங்களுக்கு புரிகிறதா? சரிங்களா? அதே சிங்காசனாரை, அதே இங்க தூதர்களையும் பார்க்கலாம், அதே பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்லி சொல்றாங்க. இங்க சேராபீன்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா,
இங்க இந்த மனுஷனை ஏசாயா தீர்க்கதரிசிய அவனை ஊழியக்காரனாக மாற்றுகிறார்கள். யாரு ஊழியக்காரனா மாற்றுறாங்க? எவன் ஒருத்தன் ராஜாவை பார்த்தானோ அவனுக்கு அவன் அசுத்தம் தெரியுது. எவனுக்கு அசுத்தம் போச்சோ அவன் தாங்க போய் சத்தியத்தை அறிவிக்கிறனா மாறுறான். அப்ப இதுல நம்ம கற்றுக்கொள்கின்ற மிக முக்கியமான பாடம், நீங்கள் தேவனை, அவருடைய அழகை, அவருடைய பரிசுத்தத்தை நீங்கள் காணும் பொழுது உங்களுடைய அசுத்தம் உங்களுக்கு தெரிய வரும். உங்களுடைய அசுத்தத்தினுடைய வேறென்ன கிளை என்ன எல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். பாருங்க, அந்த அசுத்தம் நீங்கின போது, அந்த அசுத்தம் மன்னிக்கப்பட்ட போது உங்களுக்கு ஆண்டவர் ஊழிய பாரத்தை உங்களுக்கு கொடுப்பார். அப்ப ஊழிய பாரம் எங்கேருந்து வருது? எப்போது நீங்க சேராபினா மாறுறீங்க. பாவியா இருந்த ஏசையா இங்க ஒரு தூதனாக, ஒரு சேராபினாக, ஒரு கேருபினாக எப்படி மாறுறாரு? ராஜாவை பார்த்தாரு, ஆகையினால அவருக்கு பாவம் தெரிஞ்சிச்சு, பாவத்தை மன்னிப்பு கேட்டாரு. இப்ப அவர் பாவம் மன்னிக்கப்பட்டபடினால அவர் ஊழியக்காரரா மாறுறாரு, தூதனா மாறுறாரு. நீங்க எப்படிங்க ஊழியம் செய்ய முடியும்? ராஜாவை, அவருடைய அழகை, அவருடைய பரிசுத்தத்தை நீங்கள் கண்டால் போதும் நீங்கள் ஊழியக்காரராக மாற முடியும். நீங்க காண்கிறீர்களா? அவருடைய அழகை, அவருடைய பரிசுத்தத்தை நீங்க பார்க்குறீங்களா? உங்களுக்கு பாவம் மன்னிக்கப்பட்டால் போதும் நீங்க ஏசையா போல நீங்க ஊழியக்காரர்களாக மாறுவீங்க. ஆண்டவர் உங்களுக்கான பொறுப்பை ஆண்டவர் கொடுப்பாரு. ஆக ஏசையா 6ஆம் அதிகாரத்துல தேவனுடைய சிங்காசனத்தையும் கேருபினையும் பார்க்கலாம். ஒரு விஷயம் புரிஞ்சுட்டோமா? தேவனுடைய சிங்காசனம், கேருபின், ஏசையா. சரிங்களா? முதல் விஷயம். ரெண்டாவது விஷயத்துக்கு வரவங்க, இதே போல தேவனுடைய சிங்காசனம் எங்க இருக்குது? கேருபீன்கள் எங்க இருக்கிறாங்க? சரிங்களா? இன்ட்ரெஸ்டிங் விஷயம். நம்ம ஏசையாவுக்கு முன்பாக ஆதியாகமத்துக்கு வரணுங்க. ஆதியாகமத்துக்கு வந்தீங்கன்னா வாங்க, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துக்கு ஓடி வந்துருங்க. ஜெனசிஸ் சாப்டர் 3, ஆதியாகமம் 3 வசனம் 24. ரொம்ப அழகான விஷயம், ஆனால் ரொம்ப ஆழமான விஷயம் இருக்கிறத கவனிங்க. 3:24. அவர், நல்ல கவனிங்க, சிங்காசனம் இருக்கிறதா, அடுத்தது கேருபீன் இருக்கிறாங்களா, அங்கிருந்து நம்ம கற்றுக்கொள்கின்ற பாடம் என்ன? சரிங்களா? இதெல்லாம் சேர்த்து கூட்டி அணைத்து வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரத்திலே பொருத்தி பார்க்கும் பொழுது அங்கே நமக்கு ஒரு பிக்சர் தெரியுங்க. முதல் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டோம். நம்ம வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரத்தை விளக்குவதற்காகத்தான் ஏசாயா 6ஆம் அதிகாரம் வருகிறது. அங்கே மனுஷன் அவன் எப்படி ஒரு ஊழியக்காரராக மாறுறான், மனுஷன் எப்படி பாவம் மன்னிப்பை பெறான் அப்படின்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டோங்க. சரிங்களா? ஓகே. ஆதியாகமம் 3:24, அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருந்த சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். ஆண்டவர் மனுஷனை துரத்தி விட்டுறாருங்க. துரத்தி விட்டுட்டு அந்த ஏதேன் தோட்டத்துக்கு போற வழியில என்னத்தை வைக்கிறாராம்? பைபிள் சொல்லுது, ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைக்கிறாரு. அப்ப கேருபீன்கள் வார்த்தை வந்துருச்சா இங்க? சரிங்களா? அப்ப அங்கேயும் வெளிப்படுத்த 4லயும் பாருங்க, தேவ தூதர்கள், சேராபீன்கள், கேருபீன்கள். என்ன? அப்ப அதே போல இங்கேயும் கேருபீன் இருக்கிறாங்க. அப்ப இந்த கேருபீன் எங்க இருக்கிறாங்க? பைபிள் சொல்லுது, ஆண்டவர் அவங்கள வெளியில துரத்திச்சாருங்க. வெளியே துரத்திட்ட பிற்பாடு மனுஷன் உள்ள போகாம இருப்பதற்கு வெளியில கேருபீன்களை நிப்பாட்டுறாரு, வெளியில சுடரொளி பட்டயத்தை வைக்கிறாருங்க. இந்த கேருபீன்கள் எங்க இருந்திருக்கணும்? எங்க வந்துட்டாங்க? இப்ப கேருபீன்கள் வெளியே வந்துட்டாங்க, ஆனா எங்க இருந்திருக்கணும்? சரிங்களா? இன்ட்ரெஸ்டிங் விஷயம் இன்னொன்னு, இவங்க ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் எங்க வைத்தார்? ஏதேன் தோட்டத்துல வச்சார். என்ன தோட்டம்? ஏதேன் தோட்டம். இப்ப அங்கதானே ஆண்டவர் பார்க்க வந்தாரு, அங்கதானே கேருபீன்கள்லாம் இருந்திருக்கணும். அப்ப உள்ளிருந்த கேருபீன், ஏதேன் தோட்டத்துக்கு உள்ளிருந்த கேருபீன் எங்க வந்துட்டாங்க? இப்ப தோட்டத்துக்கு வெளியே வந்துட்டாங்க. சரி, இப்ப ஏதேன் தோட்டம் இதே மாதிரி வேற எங்கேயாவது ஏதேன் தோட்டம் இருக்குதா? நீ ஏதேனில் இருந்தவன் எங்கேயாவது படிச்சுக்கிறோமா? அந்த ஏதேன் எங்கங்க? அது ஆதியாகமம் 3 அல்ல, பரலோகத்துல இருக்கிறதும் ஏதேன் தான். அப்ப பரலோகத்துல இருக்கிற தேவனுடைய இடத்திற்கும் ஏதேன் என்று பெயர், இதற்கும் ஏதேன் என்றுதான் பெயர். அப்ப
அங்க தேவனுடைய சிங்காசனம் இருப்பது போல இங்கேயும் தேவனுடைய சிங்காசனம் இருக்கிறதா? சரிங்களா? இப்ப இங்கிருந்து நதி என்ன செய்யுதுன்னா ஓடி வருதுங்க. அந்த நதி ஓடுகிற இடத்துல தங்கம் விளையுமா, அது செய்யுமா, இது செய்யுமா, நிறைய கற்கள்லாம் இருக்குமா, அதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா? இப்ப இந்த நதி ஒன்று இருந்து புறப்பட்டு ஓடி நாலா பிரிஞ்சிச்சுன்னு படிக்கிறோம் இல்லையா? இதே விஷயம் வெளிப்படுத்தல் 21க்கு வாங்களேன். இது எப்படி வருதுன்றது பாருங்க. வெளிப்படுத்தல் 21 அந்த நதி எங்கிருந்து ஓடி வருது? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். வெளிப்படுத்தல் 22:1 பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்தில் இருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். என்னவா? ஒரு நதி ஜீவ தண்ணீரை போல அது அப்படியே புறப்பட்டு வருது. அது எங்கிருந்து வருதா அந்த நதி? அந்த நதி சிங்காசனத்தில் இருந்து, தேவனுடைய சிங்காசனம் ஆட்டுக்குட்டியானவருடைய சிங்காசனம் புறப்பட்டு வருகிறத நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? அப்ப இந்த புதிய வானம் புதிய பூமியில சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வந்துச்சுன்னு சொன்னா, இப்ப ஏதேன் தோட்டத்துல எங்கிருந்து புறப்பட்டு வந்திருக்கணும்? சிங்காசனம் உள்ள இருந்திருக்கணும். அங்கிருந்து தான் தேவனுடைய அந்த நதி அது வந்து புறப்பட்டு ஓடி வந்திருக்கணும். புரியுதா உங்களுக்கு? இப்ப பாவம் செஞ்சதுனால ஆண்டவர் துரத்தி விட்டுறாரு. இப்ப கேருபீன் எங்க வந்துடுறாங்க? வெளியில வந்துடுறாங்க. சுடரொளி பட்டயம் எங்க வந்துருச்சு? வெளியில வந்துருச்சு. மனுஷன் உள்ள போய் இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிடக்கூடாது. அதுதான் விஷயங்க. அப்ப நிரந்தர பாவியாயிருவான். அப்ப உள்ளே வராதபடிக்கு தேவனுடைய கேருபீன்கள் வெளியே நிறுத்தப்படுறாங்க. இப்ப இந்த வெளியே நிறுத்தப்படுறாங்க இல்லையா? இப்ப இதை குறித்து தீர்க்க தரிசனாவி ஒரு அழகான ஒரு விஷயத்த நமக்கு சொல்லித் தருதுங்க. அப்ப ஆதாமும் ஏவாளும் என்ன செய்வாங்க தெரியுங்களா? வாங்க வாசிக்கலாம். முற்பிதாக்களும் தீர்க்கதரிசிகளும் 3வது அதிகாரத்துலங்க கடைசி 2வது பேராங்க. ஏதேன் நல்லா கவனிங்க. வெளியே வந்த கேருபீன் இருக்கிற இடத்துல ஆதாமும் ஏவாளும் என்ன செய்வாங்க? வந்து ஏதேன் தோட்டத்தின் இன்பமான பாதைகளில் இருந்து மனிதன் துரத்தப்பட்ட பிறகும் வெகு காலத்திற்கு அது பூமியின் மேல் இருந்தது. ஏதேன் தோட்டம் ரொம்ப காலத்துக்கு என்ன செய்யுது? பூமியின் மேல இருந்தது. பாவமில்லா அந்த வீட்டை பார்ப்பதற்கு விழுந்து போன இனத்தினர் வெகு காலம் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். அப்ப எவ்வளவு அழகா இருக்குது. பாவமில்லாத அந்த விஷயத்த கவனிங்க. பாவமில்லாத அந்த வீட்டை பார்ப்பதற்கு விழுந்து போன இனத்தினர் வெகு காலம் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் உள்ளே செல்வதை மட்டும் காவல் தூதர்கள் தடை செய்திருந்தார்கள். இப்ப கவனிங்க. கேருபீன்கள் காவல் காத்த அந்த பரதேசின் வாசல்களில் தெய்வீக மகிமை வெளிப்பட்டது. எங்கம்மா? வாசல்கள்ல தெய்வீக மகிமை வெளிப்பட்டது. தேவனை தொழுது கொள்ள ஆதாமும் அவரது குமாரர்களும் அங்கே செல்வது உண்டு. எந்த பிரமாணத்தை மீறினதினால் ஏதேனில் இருந்து துரத்தப்பட்டார்களோ அந்த பிரமாணத்திற்கு தாங்கள் கீழ்ப்படிவதாக தங்கள் உடன்படிக்கையை புதுப்பித்தார்கள். ஆனால் இறுதி மீட்பின் நாளில் புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாகும் போது ஆதியில் இருந்ததை விட அதிக மகிமையாக அலங்கரிக்கப்பட்டு மீண்டும் கொடுக்கப்படும். இப்ப ஏதேனுக்கு போற வழியில தூதர்கள் இருந்தாங்களா? கேருபீன் இருந்தாங்களா? இருந்தாங்க. அங்க யாரு வருவாங்களா? அங்க ஆதாமும் ஏவாளும் அங்க விழுந்து போன மனுக்குலம் எல்லாம் அங்கதான் வந்து நிற்பாங்க. வந்து என்ன செய்வாங்க? அங்க தேவனுடைய மகிமை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. தேவனுடைய மகிமை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த இடத்துல வாசல்ல தேவனுடைய மகிமை வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறபடினாலே அந்த இடத்துல அவங்க தேவனை தொழுகை செய்வார்கள். எந்த பிரமாணத்தை மீறி நடந்துட்டாங்களோ இனி இந்த பிரமாணத்தை நாங்கள் மீற மாட்டோம் என்று சொல்லி தேவனுடைய பலத்துக்காக நிற்பார்கள், வேண்டுவார்கள். இப்ப சிங்காசனம் இருக்கிறதா? மகிமை வெளிப்பட்டது என்கிற விஷயத்தை பார்க்கிறோம். சரிங்களா? அப்ப கேருபீன் இருக்கிறாங்களா? கேருபீன் இருக்கிறாங்க. கேருபீன் என்ன செய்யறாங்க? அவங்க வெளியே இருந்து அவங்க தோட்டத்தை பாதுகாக்கிறாங்க. ஆக மகிமை இருந்து தோட்டத்தை என்ன பண்றாங்கன்னு சொன்னா அவங்க பாதுகாத்துட்டு இருக்கிறாங்க. இதே போல ஒத்த வசனம் பைபிள்ல வேற எங்கேயாவது இருக்கா? கேருபீன்கள், இந்த கேருபீன்கள் தோட்டத்தை காப்பாற்றுறது போல வேற ஏதாவது காப்பாற்றின மாதிரி உங்களுக்கு வசனம் ஞாபகத்துல வருதா? யாத்திராகமம் 25ஆம் அதிகாரத்துக்கு வாங்க.
யாத்திராகம் 25 வசனம் 20, அந்த கேருபீன்கள் தங்கள் செட்டைகளை உயர விரித்து தங்கள் செட்டைகளால் கிருபாசனத்தை மூடுகிறவைகளும், என்னவா, தங்கள் செட்டைகளால் கிருபாசனத்தை மூடுகிறதும் ஒன்றுக்கொன்று எதிர்முள்ளவைகளாகமாய் இருக்க கடவது. கேருபீன்களின் முகங்கள் கிருபாசனத்தை நோக்குகிறவாய் இருப்பதாக. அப்ப கேருபீன்கள் தங்கள் சட்டைகளை உயர விரித்து எதை மூடி காக்குதான், எதை மூடி காப்பாற்றுகிறதாம் பைபிள் சொல்லுது, கிருபாசனத்தை. அப்ப புரிந்து கொள்ள வேண்டும், எப்படி கேருபீன்கள் தேவனுடைய தூதர்கள் அங்கே ஏதேன் தோட்டத்தை காப்பாத்துறாங்களோ அதே போல கேருபீன்கள் உடன்படிக்கை பெட்டியை காப்பாற்றுறாங்க. அந்த இடத்துல தேவன் வாசம் பண்றாருங்க. எங்க கேருபீன் இருக்கிறாங்களோ அங்க தேவன் இருக்கிறாரா? ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல எங்க சிங்காசனம் இருக்கிறதோ உடனே கேருபீன் பற்றி சொல்லப்படுதா? அதே போல இங்க பாருங்க, எங்க கேருபீன் இருக்கிறாங்களோ அந்த இடத்துல தேவனுடைய மகிமை வெளிப்பட்டுச்சா? யாத்திரா 25 பாருங்க, உடன்படிக்கை பெட்டியின் 2 ஓரத்துல கேருபீன் இருக்கிறாங்க. ஆனா நடுவுல யார் இருக்கிறாங்க? தேவன் பிரசன்னமாய் இருக்கிறாரு. அப்ப எங்கெல்லாம் கேருபீன் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் தேவன் இருக்கிறாங்க. எங்கெல்லாம் தேவன் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் கேருபீன் இருக்கிறாங்க. இந்த கேருபீன் செய்யற வேலை என்ன? அவர்கள் பாதுகாக்கிறார்கள். அவர்கள் ஆதியாமத்துல பார்த்தா ஏதேன் தோட்டத்துக்கு போகாதபடி நம்மளை பாதுகாக்கிறாங்க. யாத்திரா 25 பார்த்தீங்கன்னா உடன்படிக்கை பெட்டியை மூடி பாதுகாக்கிறாங்க. அப்படின்னு அர்த்தம் என்ன? ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருக்குது? 10 பிரமாணம் இருக்கிறது. 10 பிரமாணத்தை காப்பாற்றுகின்ற வேலை யாருடையது? கேருபீனுடையது. அப்ப 10 பிரமாணம் நம் உள்ளத்துல இருக்குமானால் அந்த பிரமாணத்தை காப்பாற்றுகின்ற பொறுப்பு தூதர்களுடையது. அப்ப கேருபீன்கள் என்ன வேலை செய்யறாங்க பாத்தீங்களா? நம்ம பிரமாணத்தின்படி நடப்பதற்கு, அவர் ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் பணிவிடை ஆவிகளாக அவங்க இருக்கிறாங்க. அவங்க நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை காப்பாற்றுவதற்காக ஆண்டவர் அவங்களை படைத்து வைத்திருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? அப்ப முதல்ல சிங்காசனமும் கேருபீனும் எங்க பார்த்தோம்? ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல பார்த்தோம். அடுத்தது எங்க பார்க்கிறோம்? கேருபீனும் தேவனுடைய மகிமை எங்க பார்க்கிறோம்? நம்ம ஏதேன் தோட்டத்துக்கு வெளியில பார்க்கிறோம். சரி, மூன்றாவது இன்னொரு இடத்துக்கு வரலாங்க. எங்கன்னா எசேக்கியேல் பாருங்க. எசேக்கியேல் 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. எசேக்கியேல் 1ஆம் அதிகாரத்துக்கு வந்துட்டீங்கன்னா அங்க சிங்காசனம் இருக்கிறதா பார்க்கலாம். எசேக்கியேல் 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 1:3. அந்த 5ஆம் மாதத்திலே கல்தேயர் தேசத்துள்ள கேபார் நதி அண்டையிலே ஊசி என்னும் ஆசாரினுடைய குமாரனாகிய எசேக்கியேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அங்கே கர்த்தருடைய கரம் அவன் மேல் அமர்ந்தது. கர்த்தருடைய கரம் எசேக்கியேல் மேல் அமர்ந்தது. அவன் என்னத்தை பார்த்தான்? வசனம் 5, அது நடுவில் இருந்து 4 ஜீவன்கள் தோன்றின, அவைகளின் சாயல் மனுஷ சாயலாயிருந்தது. இப்ப கவனிங்க, வசனம் 6, அவைகள் ஒவ்வொன்றும் 14 முகங்களும் ஒவ்வொன்றுக்கும் 14 செட்டைகளும் இருந்தன. இங்க மீண்டும் பாருங்க, 4 ஜீவன்கள் என்ற வார்த்தையை பார்க்கலாம். இந்த 4 ஜீவன்களுக்கு செட்டைகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். வசனம் 10, அவருடைய முகங்களின் சாயலாவது வலது பக்கத்தில் 4 மனுஷ முகமும் சிங்கமும், இடது பக்கத்தில் 4 எருது முகமும் கழுகு முகமாயிருந்தன. சிங்கம், கழுகு, மனுஷ முகம், காளை, இதெல்லாம் எங்கேயோ படிச்சோமே. வெளிப்படுத்தல் 4ல் படிச்சோமா? அதேதான் இங்க. அங்கேயும் சட்டைகளா, இங்கேயும் சட்டைகள். சரிங்களா? இப்ப பாருங்க, இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் பார்க்கலாம். வசனம் 11, அவருடைய முகங்கள் இப்படி இருக்க அவருடைய செட்டைகள் மேலே பிரிந்திருந்தன. ஒவ்வொன்றும் உள்ள 2 செட்டைகள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்திருந்தன. மற்ற 2 செட்டைகள் அவைகளுடைய உடல்களை மூடின. வசனம் 12 பாருங்க, அவைகள் ஒவ்வொன்றும் தன் தன் திசைக்கு நேர்முகமாய் சென்றது. ஆவி போக வேண்டும் என்று இருந்த எவ்விடத்துக்கும் அவைகள் போயின. போகையில் அவைகள் திரும்பி பார்க்கவில்லை. பாருங்க, வெளிப்படுத்தல் 4ல் சிங்காசனத்துல பிதா இருக்கிறாரா, அதற்கப்புறம் குமாரன் வராரா. பாருங்க, அங்க யாரும் வராங்க அப்படின்னா ஆவியானவர் எங்கே போக சொல்றாரோ அங்கே இந்த 4 ஜீவன்களும் போகுது. இப்ப கவனிங்க, வசனம் 13, ஜீவன்களுடைய சாயல் எப்படி இருந்தது என்றால் அவைகள் எரிகிற
அக்னி தழலின் தோற்றமும் தீவிர்த்திகளின் தோற்றமுமாய் இருந்தது. அந்த அக்னி ஜீவனுக்குள்ளே உலாவி பிரகாசமாய் இருந்தது. அக்னியில் இருந்து மின்னல் புறப்பட்டது. அப்ப இந்த ஜீவன்கள் பாருங்க, இவங்களுக்கும் செட்டை இருக்கிறது. இந்த ஜீவன்கள் பாருங்க, சிங்க முகம், காளை முகம், மனுஷ முகம், அதற்கப்புறம் கழுகு முகம். வெளிப்படுத்தல் 4 வர்ற அதே விஷயம் இங்கேயும் வர்றதை பார்க்கலாம். 1:26 பாருங்க. அவைகளின் தலைகளுக்கு மேலே உள்ள மண்டலத்தின் மீதில் நீல ரத்தனம் போல விளங்கும் ஒரு சிங்காசனத்தின் சாயலும், அந்த சிங்காசனத்தின் சாயலின் மேல் மனுஷ சாயலுக்கு ஒத்த ஒரு சாயலும் இருந்தது. ஒவ்வொரு இடத்துலையும் சிங்காசனம் இருக்கிறதா? கேருபீன் சேராபீன் தூதர் இருக்கிறாங்களா என்பதான் பாசிட்டே வரும். கேருபீன் சிங்காசனம் எங்க பார்த்தோம்? ஏசாயாவில் பார்த்தோம். கேருபீன் மகிமை எங்க பார்த்தோம்? ஏதேன் தோட்டத்தில் பார்த்தோம். எசேக்கியேல் 1 இங்கே தூதர்கள் பார்க்குறோமா? ஆமா, 4 ஜீவன்கள் யாரு? தூதர்கள் தான். ஏன்னா செட்டைகள் இருக்கிறது. சரிங்களா? அங்க சொல்லப்பட்ட அதே விஷயம், சிங்கம், எருது, கழுகு, அதே டிஸ்கிரிப்ஷன் இங்கேயும் வருது. இப்ப சிங்காசனையும் பார்க்கிறோம். கூடுதலான விளக்கம் வருது. அந்த சிங்காசனம் எப்படி இருக்குன்னா, நீல ரத்தின கல்லை போல ஒரு சிங்காசனம் அங்கே இருக்கிறது. சரிங்களா? அந்த சிங்காசனம் மேல மனுஷ சாயலுக்கு ஒத்த ஒரு சாயலும் அங்க இருக்கிறத கவனிங்க. இப்ப பாருங்க, வசனம் 28. மழை பெய்யும் நாளில் மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுகிறதோ அப்படியே சுற்றிலும் உள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது. இப்ப மழை பெஞ்சா எப்படி வானவில் வருமோ அத மாதிரி ஒண்ணு சிங்காசனத்தை சுற்றி இருக்குதான். இது எங்கேயோ படிச்ச மாதிரி இருக்குதே. சிங்காசனத்தை பார்த்தேன், வானவில் இருந்தது. வெளிப்படுத்தல் 4 படிச்சோமா? 4:4. அதே தான் இங்கேயும் வருதுங்க. சரிங்களா? ஓகே. அப்ப இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாய் இருந்தது. இதை நான் கண்டபோது முகங்குப்புற விழுந்தேன். அப்பொழுது பேசுகிற ஒருவருடைய சத்தத்தை நான் கேட்டேன். அப்ப இந்த விஷயத்தை பார்க்கும் பொழுது தூதர்களை பார்க்கறாரு, அவருடைய சட்டைகளை பார்க்கறாரு. இப்ப பார்க்கும் பொழுது தேவன் அமர்ந்திருக்கக்கூடிய சிங்காசனத்தையும் பார்க்கிறாரு. அந்த சிங்காசனம் நீலக்கல்ல போல என்ன செய்து இருக்கிறது? மனுஷகுமார், மனுஷ சாயலை போல ஒருத்தர் அந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தாரு. பார்த்த உடனே இவர் முகங்குப்புற விழுந்துட்டாரு. விழுந்துட்டு அப்பதாங்க சத்தம் கேட்குது. அப்ப சத்தம் எப்ப கேட்கும்? தேவனுடைய சித்தம் எனக்கு புரியலையே அப்படின்ற கேள்வி உங்களுக்கு இருக்குதா? கீழே விழும் பொழுது, தாழ விழும் பொழுது நமக்கு அவருடைய சத்தம் கேட்கும். எங்கேயோ நம்ம அவர் சத்தத்தை நம்ம கேட்காம இருக்கிறோம். ஏன்னா நம்ம தாழ விழல, நான் அப்படியே நம்ம நிற்கிறோம். நம்ம விழுந்தோம்னா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கைக்கான தேவனுடைய சித்தத்தை நமக்கு தெரியப்படுத்துவார் பாருங்களேன். அப்ப இதுதாங்க அவருடைய விஷயமா இருக்கிறது. இதே விஷயம் எசேக்கியேல் 10ஆம் அதிகாரத்தில் வரதை கவனிங்க. பாருங்க, இது 10:1. இதோ கேருபீனுடைய தலைக்கு மேல் இருந்த மண்டலத்தில் இந்திர நீல ரத்தனம் போன்ற சிங்காசன சாயலான ஒரு தோற்றத்தை கண்டேன். அது அவைகளுக்கு மேல் காணப்பட்டது. இங்க நம்ம பார்த்துட்டே வந்தோம்னு சொன்னா கேருபீன்களை பத்தி வந்துகிட்டே இருக்குங்க. ஆக இங்க நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, இங்கேயும் சிங்காசனம், இங்கேயும் கேருபீன், இங்கேயும் பார்த்தீங்கன்னா மனுஷ சாயலான ஒருவர் அந்த சிங்காசனம் மேல இருக்கிறத நம்ம பார்க்கிறோங்க. கேருபீன்ல எங்க இருக்கிறாங்க? தேவனோடு இருக்கிறாங்க. அவங்க தேவனுடைய வேலையை செய்யறாங்க. அப்ப நாமும் கூட தேவன் இருக்கிற இடத்துல இருப்போமானால், நம்மோடு தேவன் இருப்பாரானால், நாமும் தேவனுக்கு அடுத்த வேலைகளை செய்ய முடியும். தேவனோடு நீங்க இருக்கிறீங்களா? தேவன் உங்களோடு இருக்கிறாரா? அப்படின்னா இந்த கேருபீன்கள் எப்படி இந்த ஏசாயாவுக்கும் எப்படி இந்த எசேக்கியேலுக்கும் பணிபுரிஞ்சாங்களோ அதை போல தேவன் உங்களுக்கும் வேலை செய்வாரு. நீங்க பிறருக்கும் வேலை செய்வீங்க. சரி, இந்த கேருபீன் வேற எங்க வருது? சரி, என்னாகமத்துக்கு வாங்க, 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. என்னாகமும் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 2:2. இஸ்ரவேல் புத்திரர் அவரவர் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின் விருதாகிய தங்கள் தங்கள் கொடி அண்டையிலே தங்கள் தங்கள் கூடாரங்களை போட்டு ஆசரிப்பு கூடாரத்திற்கு எதிராக சுற்றிலும் பாளையம் இறங்க கடவர்கள். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுக்கு வரும். ஆண்டவர் அந்த வனாந்திரத்தின் வழியா போயிட்டே இருக்கும் பொழுது எப்படி பாளையம் இறங்கணும்,
எப்படி தன்னுடைய கூடாரங்களை போடணும் அப்படின்னு சொல்றாரு. கூடாரம் எப்படின்னா, ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றிலும் என்ன செய்யணும்? போடணும். எப்படி போடணும்? யூதாவின் பாளையத்து கொடியை உடைய சேனைகள் சூரியன் உதிக்கும் கீழ்ப்புறத்திலே பாளையம் இறங்க வேண்டும். இங்க ஒரு 3 கோத்திரம். யூதாவினுடைய கொடி என்ன செய்யணும்னு சொன்னா அந்த கீழ்ப்புறத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டருங்க சொல்றாருங்க. சரி, இன்னொரு கோத்திரம் பாருங்க, வாங்க வசனம் 10 பாருங்களேன். அப்ப கிழக்குல யூதாவின் கோத்திரம், இன்னும் 2 கோத்திரம். அந்த 2 கோத்திரம் என்ன நீங்க போய் பார்த்தா உங்களுக்கு புரியும். வசனம் 10, ரூபனுடைய பாளையத்து கொடியை உடைய சேனைகள் தென்புறத்திலே பாளையம் இறங்க வேண்டும். அப்ப தென்புறத்துல முதல்ல கிழக்கு, அடுத்து தென்புறம். அங்க பாளையத்துல என்ன கொடி வருது? ரூபனினுடைய கொடி வருகிறது. சரி, வசனம் 18ங்க. வசனம் 18, எப்ராயிமுடைய பாளையத்தின் கொடியை உடைய சேனைகள் மேல் புறத்திலே இறங்க வேண்டும். மேற்கு புறத்துல எப்ராயிமினுடைய கொடி அங்க அங்க பறக்கணும். அங்க அங்க ஒரு 3 கோத்திரம் என்ன செய்திருக்கணும். ஆக கிழக்கு பார்த்துட்டோம் யூதா, அதுக்கப்புறம் தெற்கு பார்த்துட்டோம் ரூபன், அதற்கப்புறம் மேற்கு பார்த்துட்டோம் எப்ராயிம். இப்ப வசனம் 25 பாருங்க. வசனம் 25, தானினுடைய பாளையத்து கொடியுடைய சேனைகள் வடபுறத்திலே இறங்க வேண்டும். ஆக 4 பக்கம் சரிங்களா? கிழக்கு யூதா, அதற்கப்புறம் தெற்கு புறத்துல ரூபன், மேற்கு புறத்துல எப்ராயிம், அதற்கப்புறம் வடக்கு புறத்துல தான் கோத்திரம். சரிங்களா? இப்படி எல்லாம் என்ன செய்யணும்னு சொன்னா, இப்படி ஒவ்வொரு கோத்திர கொடி பறக்குது பாருங்க. 4 கோத்திர கொடி பறக்குது. என்ன பறக்குது கொடியில? சரிங்களா? என்ன பறக்குது அப்படின்னா, இந்த யூதருடைய முறையில பாரம்பரியத்துல போய் பார்க்கும் பொழுது இந்த 4 ஜீவன்கள் பிடிச்சோம்ல, சிங்கம், அதுக்கப்புறம் காளை, அதுக்கப்புறம் மனுஷ முகம், அதற்கப்புறம் கழுகு, இந்த 4 முகங்கள் எசேக்கியேல்ல பார்த்த 4 ஜீவன்கள், வெளிப்படுத்தல் 4ல பார்த்த அந்த 4 ஜீவன்களுடைய தோற்றங்கள், அந்த 4 முகங்கள் தான் ஒவ்வொரு கொடியிலையும் யூதர்கள் பறக்க விடுவாங்களாம். அப்ப இது எதை குறிக்குது? அந்த 4 ஜீவன்கள் பாளையம் இறங்குறாங்க. அப்ப 4 பகுதிகள், கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு 4 பகுதிகளில் 3 பிரிகிறாங்க. கவனிச்சிங்களா? அப்ப 3 4 பக்கத்துல என்ன செய்யறாங்கன்னா பிரிகிறாங்க. அப்ப ஒவ்வொரு பக்கத்துலையும் ஒரு தலைவன் ஒருத்தன் வர்றான். அந்த தலைவனுடைய கொடி எப்படி இருக்குது? ஒவ்வொரு ஜீவனுடைய கொடிகளாக அங்க சொல்லப்படுது. இந்த ஜீவன்கள் யாரு? இந்த ஜீவன் யாரு? இந்த ஜீவன்கள் தான் ஏற்கனவே பார்த்துட்டோம். அவங்க தான் கேருபீன், அவங்க தான் சேராபீன், அவங்க தான் தூதர்கள் பார்த்துட்டோம். இப்ப எங்கெல்லாம் கேருபீன் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் சிங்காசனம் இருக்குதா? ஆசரிப்பு கூடாரமே அங்கதாங்க இருக்குது. அப்ப இவங்க எப்படி பிரிந்து பாளையம் இறங்குறாங்க? மையத்துல ஆசரிப்பு கூடாரம், ஆசரிப்பு கூடாரத்தை மையமா வைத்து பாளையம் இறங்குறாங்க. அப்படியே 3 என்ன செய்யறாங்கன்னா இருக்கிறாங்க. அப்ப அவர்கள் தேவனை, தேவனுடைய சிங்காசனத்தை மையமாக வைத்து பாளையம் இறங்குறாங்க. அதனுடைய விளைவு அங்க தேவனுடைய தூதர்கள் அவங்க கூட பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார்கள். தேவ தூதர்கள் பாளையம் இறங்கி நம்மை விடுவிக்கிறார்கள். வசனம் எங்க வருது? சங்கீதத்துல. ஹோம்ஒர்க்ல போடுறீங்களா? சரிங்க. அப்ப தேவ தூதர்கள் என்ன பண்றாங்கன்னா இருக்கிறாங்க. இப்ப இதே விஷயம் எப்படி பாளையம் இறங்கி 3 கோத்திரமாக 4 பக்கம் பிரிகிறாங்களோ அதே மாதிரி வெளிப்படுத்தல் 20க்கு வாங்க. வெளிப்படுத்தல் 21, வெளிப்படுத்தல் 21ல வசனம் 12, 13 பாருங்க. அதற்கு பெரிதும் உயரமான மதிலும், கிழக்கே 3 வாசல்களும், வடக்கே 3 வாசல்களும், தெற்கே 3 வாசல்களும், மேற்கே 3 வாசல்களும் ஆக 12 வாசல்களும் இருந்தன. அங்க 12 கோத்திரங்கள் 3 பிரிந்தது போல பரலோகத்திலையும் அந்த 3 வாசல்களாக பிரிகிறாங்க. அந்த 3 வாசல்களை யார் போவாங்க? அந்த வாசல்கள் அருகே 12 தூதர்கள் இருந்தார்கள். அந்த வாசலின் மேல் இஸ்ரவேல் சந்ததியார்களாகிய 12 கோத்திரத்தாருடைய நாமங்களும் எழுதப்பட்டிருந்தன. இப்ப அங்க எப்படி 3 அப்படி பிரிஞ்சிருக்கிறாங்களோ அதே போல பாருங்க 3 என்ன செய்யறாங்கன்னா 12 பேரும் 12 வாசல்களும் பிரிந்திருக்கிறது.
அப்ப என்ன அங்க இருக்குதோ அது அப்படியே புதிய வானம் புதிய பூமியிலும் பார்க்கலாம். என்ன பார்க்கிறோம்? இங்க மீண்டும் கேருபீன், மீண்டும் சிங்காசனம் பார்க்க முடிகிறது. இப்ப தூதர்கள் இறங்கி நம்மளை மீட்கிறாங்க. அதற்காக அவங்க பாளையம் இறங்கி இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை பார்க்கிறோம். ஆக தேவனுடைய சிங்காசனம் கேருபீன் எங்கெல்லாம் வருது? ஒன்று ஏசாயா 6, இரண்டாவது ஆதியாகமம் 3, மூன்றாவது என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆதியாகமம் 3க்கு அப்புறம் எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம், அதற்கப்புறம் இப்ப பார்க்கறது என்னாகமம் 2ஆம் அதிகாரம், என்னாகமம் 2. இப்ப 4 விஷயம் பார்த்துட்டோங்க. இப்ப இன்னொரு விஷயத்தை பார்த்து முடிக்கலாமா? இன்னொரு விஷயம் என்னன்னா, முதல்ல தேவனுடைய சிங்காசனம், கேருபீன்கள், ஏசாயா, முதலாவது விஷயம் பார்த்தோம். அதுக்கப்புறம் தேவனுடைய சிங்காசனம், கேருபீன்கள், அப்புறம் ஆதாம் அல்லது ஏதேன் தோட்டம். மூன்றாவது தேவனுடைய சிங்காசனம், கேருபீன்கள், எங்க பார்க்கிறோம்? எசேக்கியேல். 4வது தேவனுடைய சிங்காசனம், கேருபீன்கள், இஸ்ரவேலர்கள். சரிங்களா? இப்போ 5வது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்து முடிக்கலாம். இதுதாங்க ஃபர்ஸ்ட் படிச்சிருக்கணும். ஆனால் கடைசியில் படித்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப் யார்? அவனை குறித்து எங்கே சொல்லப்பட்டிருக்கு? காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப். வேற எங்கேயும் இல்லை. எங்கேயாவது இருக்கா? ஞாபகத்தில் வருதா? அதை எழுதுங்க. சரி, அது யார் தான் குறிக்குது? காப்பாற்றுகின்ற கேருப் யாரு? லூசிஃபர் தான். சரி, அப்போ அங்கே சிங்காசனம் வருதா? ஆமாம், அந்த சிங்காசனம் தான் அவன் ஆசைப்பட்டான். இப்போ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப் விழுந்தானா? விழுந்தான். ஏன் விழுந்தான்? உன் மினுக்கினால் உன் அழகை கெடுத்தாய். அந்த வசனம் எங்க இருக்குது? இது 3வது ஹோம்ஒர்க்குங்க. 3 ஹோம்ஒர்க். சில பேர் ஒரு ஹோம்ஒர்க் தான் செய்றீங்க, மற்றெல்லாம் செய்யறது இல்லை. ஆக 3 ஹோம்ஒர்க்கு நீங்க செய்யுங்க. சரிங்களா? 3வது ஹோம்ஒர்க் இது எங்க இருக்குது பாருங்க. உன் அழகினால் உன் மினுக்கை கெடுத்தாய், ஆகையினால உன்னை கீழே தள்ளேன். அப்ப அவன் அந்த மகிமை தனக்கென்று தேடுகிறான். ஆண்டவர் கொடுத்த அழகு, ஆண்டவருக்கு நன்றி சொல்றதை விட்டுட்டு தண்ணில் தானே இருந்து ஊட்டெடுத்து வர்றது போல நினைச்சிட்டாங்க அவன். ஆகையினால நன்றி சொல்ல மறந்தான். மகிமைய, தேவனை கொடுக்க வேண்டிய மகிமைய தனக்கு எடுத்துக்கிட்டான். தேவனை துதிபாட வேண்டியவன் இப்ப தன்னை துதிபாடணும்னு சொல்லிட்டு நினைக்கிறான். ஆக இப்படி காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்த கேருப் அவன் அழகினால் மினுக்கினால் விழுந்து போனான். அவன் எங்க இருந்தான்? அக்னிமயமான கற்கள் நடுவே உலாவினான். அப்ப தேவனோட ரொம்ப க்ளோஸா இருக்கிறானா? மீண்டும் பாருங்க, தேவனுடைய சிங்காசனத்துக்கு அருகாமையிலேயே இந்த கேருப் இருக்கிறான். இப்ப வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்துக்கு வரோங்க. வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்துக்கு வந்தோம்னா, இப்ப தேவனுக்கு அருகாமையில யார் இருக்கிறாங்க பார்க்கலாமா? பின்பு நான் 14:1, பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். கவனிச்சிங்களா? யார் இருக்கிறாங்களா? கூட மனுக்குலம் இருக்கிறத பாருங்க. குறிப்பாக 144,000 பேர் நிற்க கண்டாங்க. யார் இவங்க? பிதாவினுடைய நாமம் தரிக்கப்பட்டவங்க. இப்ப விஷயம் பாருங்க, வசனம் 5. இதை வாசிக்கும் போது உங்களுக்கு எதாவது ஞாபகத்துக்கு வருதான்னு பாருங்க. இவருடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை. எங்கேயாவது நம்ம படிச்சோமா? நாக்கு சுத்தமாச்சு, நாக்கு அசுத்தமா இருந்துச்சு. இப்ப இவர்களுக்கு வாயிலே கபடம் இல்லை. இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களாய் இருந்தார்கள். எப்படி? லூசிஃபர் அவன் குறையற்றவனாய் காணப்பட்டான். மினுக்கினால் ஞானத்தை கெடுத்து போட்டான். அவன் விழுந்தான். இப்ப அந்த இடத்துல யார் வராங்க? மனுக்குலம் வருகிறது. குறிப்பாக 144,000 பேர் அந்த இடத்துல செய்யறாங்க, இருக்கிறாங்க. இதை குறிச்சும் தீர்க்கதரிசி ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்றாங்க பாருங்க. என்ன சொல்றாங்க கவனிங்க. இது எங்க எழுதுறாங்கன்னா, அட்வென்ட் ரிவ்யூ சாபத் ஹெரால்டு என்ற பத்திரிகையில மே 29, 1900 அவங்க எழுதுறாங்க. சாத்தானும் அவனது தூதர்களும் வெளியேறியதால் பரலோகத்தில் உண்டான வெற்றிடங்கள் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களால் நிரப்பப்படுவதால் பரலோகம் வெற்றி களிப்புடன் காணப்படும். சாத்தானும் அவனது தூதர்களும் வெளியேறியதால் பரலோகத்தில் உண்டான வெற்றிடங்கள் யாரால் நிரம்புதான்?
கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களால் நிரப்பப்படுவதால் பரலோகம் வெற்றி களிப்புடன் காணப்படும். அப்ப தூதர்கள் லூசிஃபர் விழுந்த இடத்தை யார் எடுக்கிறாங்கன்னு சொன்னோம்? மனுஷங்க அந்த இடத்த போய் எடுக்கிறாங்களாம். அப்பா, உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு அப்ப எங்க இருக்கிறாங்க? அப்ப மனுஷனை ஆண்டவர் படைத்தாரு, படைச்சு எப்படி கொண்டு வர போறாரு? அவர்களை தூதர்கள் இருந்த இடத்துல கொண்டு போய் வைக்க போறாருங்க. ஆண்டவருடைய திட்டம் அதுதாங்க. அப்ப நீங்களும் நானும் அதை நாம் புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? ஆண்டவர் நம்மளை எங்க கொண்டு போய் வைக்க போறார்? தூதர்கள் இருந்த இடத்துல கொண்டு போய் வைக்க போறாருங்க. எப்படி சாத்தியம் இது? எப்படி சாத்தியம்னு சொன்னா, இப்ப வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அங்க 2 விஷயம் இருக்குதுங்க. 4:11 பாருங்க. கர்த்தாவே தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்கிறதற்கு பாத்திரராய் இருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் காலில் விழுந்து வணங்குது. ஏன் சொல்றாங்க? ஸ்தோத்திரத்தை செலுத்துறாங்க, மகிமையை செலுத்துறாங்க. ஏன்னா அவர் தான் சகலத்தையும் படைத்தாராம். இப்ப 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. வசனம் 9 பாருங்க. தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராக இருக்கிறீர். நீரே பாத்திரர். என்ன சொல்றாங்க? ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்றும் உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியராக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். அப்ப ஆண்டவர் நம்மை படைத்தார், ஆண்டவர் நம்மளை மீட்டெடுத்தார், நம்மை ஆசாரியராக ராஜாவாக அங்க போய் உட்கார வைக்கிறாருங்க. நம்ம விழுந்து போன மனுக்குலம், வீணா போன மனுஷங்க. ஆனா அவரு கேருபின் வழியாக கேருபின் இருக்கிற இடத்துக்கு கொண்டு போய் வைக்கிறாருங்க. ஆண்டவர் திட்டத்தை பார்த்தீங்களா? இப்ப பாடத்தின் தலைப்புக்கு வருவோம். தீர்க்க தரிசன அஸ்திபாரம். என்ன அஸ்திபாரம்? ஆண்டவர் நம்மளை படைச்சிருக்கிறாரு, ஆண்டவர் நம்மளை மீட்பாரு, மீட்டு அவருடைய சாயலை கொடுத்து கொண்டு போய் எங்க உட்கார வைக்கிறாரு? கேருபின், விழுந்து போன கேருபின் இருந்த இடத்துல கொண்டு போய் உட்கார வைக்கிறாருங்க. இதுதான் தீர்க்க தரிசனத்தினுடைய அஸ்திபாரமா இருக்க வேண்டும். எந்த தீர்க்கதரிசனத்தினுடைய நோக்கம் மீட்பு, மீட்பு, மீட்பு தாங்க. அப்ப இதன் மூலமாக நம்ம தேவனுடைய சாயலை அடைய வைப்பது தாங்க அதனுடைய நோக்கம். ஆக நம்ம இந்த நோக்கத்தை அடைவதற்கு எப்படி தேவன் கேருபின் வழியாக, எப்படி தேவன் சேராபின் வழியாக, எப்படி தேவன் தூதர்கள் வழியாக பாடுபடுறாரு என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஆக தூதர்கள் நமக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஆட்களாக இருக்கிறாங்க, ஆவிகளாக இருக்கிறாங்க. அப்ப யார் அந்த வேலையை செய்ய முடியும்? எவர் ஒருத்தர் தேவனுடைய பரிசுத்த பார்த்தாரோ அவரு பாவ மன்னிப்பை கேட்பாரு. பாவ மன்னிப்பு கேட்டு பாவ மன்னிப்பை பெற்றவர் கேருபினுடைய வேலையை செய்வாரு. நாம் ரட்சிக்கப்படுவதற்காக தான் அவங்க பணிவிடைய ஆவிகளாக இருக்கிறாங்க. நம்முடைய இருதயத்தை பாதுகாக்கத்தான் கேருபீன்கள்லாம் இருக்கிறாங்க. எவர் ஒருத்தர் தேவன் இருக்கிற இடத்துல இருக்கிறாங்களோ அவங்க கேருபீன் போலவே வேலையை செய்வாங்க. யோவான் ஸ்நானகன் அவன் எரிந்து பிரகாசிக்கின்ற விளக்காய் இருந்தான். தூதர்களும் அக்னி சுவாலையா இருந்தாங்க பார்த்தீங்களா? அதே போல அவனும் இருந்தான். அப்ப நீங்களும் நானும் அப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஆசைப்படுறாரு. நம்மை மீட்டெடுத்து அந்த உயரிய ஸ்தானத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு பார்க்குறாருங்க. அந்த ஸ்தானத்தை அடைவதற்காக ஆண்டவர் நமக்கு கேருபீன்களை கொடுத்து நடத்துகிறார். வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்தினுடைய முக்கிய நோக்கமே மீட்பு. நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோமா? யோசிப்போம். அன்புள்ள தகப்பனே, மேலான ஆழமான பாடத்திற்காக நன்றி தகப்பனே. தேவரீர் எங்களை மீட்பதற்காக நீர் எப்படிப்பட்ட திட்டங்களை வைத்திருக்கிறீர் ஆண்டவரே, எப்படிப்பட்ட நோக்கத்தை வைத்திருக்கிறீர் தகப்பனே. அதெல்லாம் புரிந்து இந்த உலகத்திலே நாங்கள் எரிந்து பிரகாசிக்கின்ற விளக்காக இருக்க உதவி செய்யுங்கப்பா. இந்த ஜெபத்தை நாங்கள் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.